அனைவருக்கும் வணக்கம். யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறவங்க அனைவருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ மானிட்டைசேஷன் ஆனவங்களுக்கு நிறைய பணம் வரப்போகுது இந்த இயர் எண்டு. ஸோ ஆகாதவங்க பார்த்தீங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ண நேற்றுக்கே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இந்த இயர் எண்டு பார்த்தீங்கன்னா செம்ம டாலர்ஸ் நம்மளுடைய யூடியூப் சேனலில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்னென்ன எங்கேருந்து நமக்கு டாலர் கிடைக்கிது அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோவில் டீப்பாக சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் வாட்ச் ஹவர்ஸ் எடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டேன், ஈஸியாக ஒரு 5 டிப்ஸை சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி நீங்கள் கண்டென்ட்டை போட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வாட்சிங் ஹவர் கிடைக்கும். வாட்சிங் ஹவருக்கும் இந்த டாலர்ஸ்க்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது, அதை பற்றியெல்லாம் போட்டேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது யூடியூப்பில் எப்படியெல்லாம் நமக்கு இன்கம் அதிகரிக்க நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மானிட்டைசேஷன் ஆனவங்க பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் ஒரு ஆப்ஷன் வந்து எல்லாருக்குமே ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் 4000 வாட்சிங் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணும்போது இந்த ஷாப்பிங் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். இன்னும் பார்த்தீங்கன்னா 6000 to 10,000 சப்ஸ்கிரைபர் எடுத்துக்கிட்டிங்கன்னா டேக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். இது ரெண்டுத்துலேயுமே வந்து நம்ம ஏர்னிங்ஸ் எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ஷாப்பிங் இருக்கும், சைடில் காமிக்கிறேன் பாருங்கள். இதில் மித்ராவில் வந்து நமக்கு டிசம்பர் மாதம் ஃபுல்லாக நீங்கள் அதுலேருந்து பொருட்கள் வந்து நீங்கள் டேக் பண்ணி உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் மெம்பர்ஷிப் யாரோ ஒருத்தர் வாங்கினாங்கன்னா அது மூலம் பார்த்தீங்கன்னா நிறைய இன்கம் வந்து நமக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு 6 பேருக்கு குலுக்கல் முறையில் நிறைய பேர், குலுக்கல் முறை கிடையாது, நிறைய பொருள் வந்து யார் சேல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மாலத்தீவு போக டிக்கெட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய் மதிப்புள்ள ட்ராலி பேக் வந்து 6 பேருக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மித்ரா அந்த ஷாப்பிங் மூலமாக யாராவது பொருட்கள் வாங்கியிருந்தால் நீங்கள் டாப்பில் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பணமும் மாலத்தீவுக்கு டிக்கெட்டும் கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் மித்ரா ஆப்பை வந்து அந்த ஷாப்பிங் ஆப்பில் வந்து டேக் பண்ணுங்கள், மாலத்தீவுக்கு போக வாய்ப்பு உங்களுக்கும் கிடைக்கலாம். ஏன்னா யூடியூப்பில் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி காம்படிஷனில் கலந்துக்கிட்டு நிறைய இடத்துக்கு போயிருக்காங்க. ஸோ வந்து இயர் எண்டுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ நம்ம எத்தனை பேருக்கு நம்ம பொருளை நம்ம சேனல் மூலம் டேக் பண்ணி அவங்க வாங்குறாங்கன்னு பார்க்கணும். ஸோ நிறைய பொருள் வாங்கிட்டாங்கன்னா நீங்கள் மாலத்தீவு போகலாம், சரிங்களா? அது மட்டும் இல்லை, நீங்கள் ஃப்ளிப்கார்ட்லேருந்து பொருட்களை டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் 4லேருந்து டிசம்பர் 22 வரைக்கும் எக்ஸ்ட்ரா போனஸ் வந்து 2% உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்திருந்தால் டேக் பண்ணுங்கள். டேக் பண்ணுறதுனாலையும் நமக்கு இன்கம் கிடைக்கிறது, சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 500K வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அந்த சப்ஸ்கிரைபரில் யார் அதிகமாக சேல் பண்ணுறாங்களோ அவங்கள 3 பேரை செலக்ட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லை, 50,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அதிலிருந்து 2 பேர், 50,000க்கு கீழே சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அதிலிருந்து 2 பேர், மொத்தம் 11 பேரை செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 11 பேருக்கும் எக்ஸ்ட்ரா 2% வந்து கமிஷன் கொடுக்க போகிறாங்க, சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் வந்து டேக் பண்ணுறதா இருந்தால் டிசம்பர் 4லேருந்து டிசம்பர் 22 வரைக்கும் நிறைய பொருட்களை வந்து நீங்கள் டேக் பண்ணுங்கள், சரிங்களா? ஆனால் நீங்கள் டேகை வந்து எப்படி உங்களை வீடியோவில் ஆட் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மானிட்டைசேஷன் ஆனவங்களுக்கு தான். ஸோ இது மானிட்டைசேஷன் ஆகாதவங்களும் பாருங்கள், ஏன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து நமக்கு ட்ரிபிள் மடங்கு வந்து ஏர்னிங்ஸ் கொடுக்கும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி போட்ட வீடியோவுக்கு எப்படி வந்து டேகை நம்ம கொடுக்கறது, இல்லை வந்து நம்ம போட போகிற வீடியோவுக்கு எப்படி டேக் கொடுக்குறது, ரெண்டுமே நான் சொல்லிடுறேன். இப்போ ஆல்ரெடி நான் போட்ட ஒரு வீடியோவுக்கு டேக் பண்ண போகிறேன், சரிங்களா? அண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரிஜினல் கண்டென்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம டேக் பண்ண முடியும். சினிமா சாங்கோ இல்லைன்னா ஒரு லாங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி சினிமா சாங் ஏதாவது நீங்கள் காப்பிரைட்டட் வந்தாலுமே ஆட் பண்ண முடியாது, சரிங்களா? இப்போ வந்து நான் ஒரிஜினல் வீடியோ போட்டிருக்கேன், இது என்னுடைய இன்னொரு சேனல். ஸோ 10,000 to 6,000 to 10,000 சப்ஸ்கிரைபர் இருக்கிற சேனலுக்கு டேக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகி இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரிஜினல் வீடியோ போட்ட ஒரு ஷார்ட்ஸை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இந்த இடத்துல பென்சில் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா? இதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. இந்த டேக் ஆப்ஷனில் நிறைய பேருக்கு நிறைய விதமான டவுட் இருக்குது. இப்போ இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன், விசிபிலிட்டி, ஆடியன்ஸ், ரிலேட்டட் வீடியோ, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே இங்கே பார்த்தீங்கன்னா டேக் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும், கீழே இருக்கும். ஸோ இது யாருக்கெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த டேக் ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணுங்கள். இப்போ நான் ஆல்ரெடி இதில் டேக் பொருள் வந்து 3 கொடுத்துருக்கேன்.
சரிங்களா? இந்த 3 பொருளை நான் கொடுத்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து லாஸ்ட் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேக் ஆப்ஷன் இருக்கும். யூடியூப்பில் ஒய்டி ஸ்டுடியோவில் அப்லோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் குரோமில் அப்லோட் பண்ணிங்கன்னா ரிலேட்டட் லிங்க் கொடுப்போம் பார்த்தீங்களா, எண்ட் ஸ்க்ரீன் அந்த இடத்துல மேலே வந்து இந்த டேக் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் டேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் டேக் பண்ண பொருளை இப்படி பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கா, அப்படி எம்டி பிளேஸில் டச் பண்ணிங்கன்னா போயிடும். திரும்பவும் நீங்கள் இந்த வீடியோவுக்கு நீங்கள் பொருட்களை டேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷாப்பில் போங்க. ஷாப்பில் போயிட்டு இங்கே purple.com, ஃப்ளிப்கார்டு, மிந்த்ரா, நைக்கா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இல்லை மிந்த்ராவில் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா மாலத்தீவு போக டிக்கெட் தராங்க, அதிகமான பொருட்கள் சேல் பண்ண. ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷன் பெட்டராக இருக்கோ நீங்கள் அதில் பொருட்களை டேக் பண்ணுங்க. சரிங்களா? இதை தவிர்த்தோ நமக்கு ஷாப்பிங்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்து யூடியூப்ல தனியாகவே கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச பொதுவான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா flipkart.com, அப்புறம் purple.com கொஞ்சம் தெரியும், மித்ராவும் நல்லாவே தெரியும், அப்புறம் நைக்கா, இது மாதிரி நிறைய ஷாப்பிங் இருக்குது. ஸோ நான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் கொடுப்பேன். ஏன்னா நம்ம பெரும்பாலும் ஃப்ளிப்கார்ட், அமேசான், மீஷோ இந்த மாதிரி ஆப்ஸில் தான் லைக் பண்ணுவோம். ஸோ இதில் மீஷோ கிடையாது, அதனால் ஃப்ளிப்கார்ட்டை நான் கொடுத்துருக்கேன். இல்லை இப்போ மித்ராவில் பார்த்தீங்கன்னா நமக்கு மாலத்தீவு போக வந்து டிக்கெட் கொடுக்குறாங்க. நிறைய பொருட்கள் இதுலேருந்து நீங்கள் டேக் பண்ணிங்கன்னா அது யாருன்னா டச் பண்ணாங்கன்னா ஸோ நீங்கள் டேக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃப்ளிப்கார்ட்டில் இதை நான் டச் பண்ணி அப்ளை கொடுத்துக்கிறேன். ஏன்னா அது வந்து ஆல்ரெடி போட்ட வீடியோஸ்க்கு ஓன் கண்டென்ட்டுக்கு டேக் பண்ணுறேன். இப்போ நிறைய பொருட்கள் இங்கே இருக்குது. சரிங்களா? ஸோ நீங்கள் மேபி வந்து இந்த இடத்துல சர்ச் ப்ராடக்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து சுடிதார் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். சரிங்களா? ஸோ கிடைக்கல. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக போடணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஃபேன்சி அந்த மாதிரி ஏதாவது நான் போட்டுக்கிறேன். சரிங்களா? ஸோ ஃபேன்சி ப்ளவுசஸ் நிறைய இருக்குது. ஸோ இது ஒரு பிளாக் சேனல். ஸோ ப்ளவுசஸை நம்ம கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். ஸோ ஒரு சேனலுக்கு நம்ம அதுக்கு சம்மந்தமான வீடியோஸ் தான் டேக் தான் வந்து நம்ம பண்ணணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ சம்மந்தமாக டேக் பண்ணிங்கன்னா வாங்குவாங்க. இப்போ இந்த ப்ளவுஸ் போட்டுட்டு இந்த ப்ளவுஸை நான் டேக் பண்ணால் மக்கள் வந்து நம்ம போட்டிருக்கிறதையும் பார்ப்பாங்க, இதையும் பார்ப்பாங்க, அப்போ வாங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு ஃபேன் ஷர்ட் போட்டு இதை நம்ம டேக் பண்ணால் அப்போ வாங்க மாட்டாங்க. அதுக்காக தான் மாற்றி மாற்றி டேக் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேன்சி அப்படி கொடுத்ததுனால இங்கே நிறைய ஐட்டம்ஸ் வருது. ஸோ ப்ளவுஸ் மட்டும் இல்லை, ஜுவல்ஸ் வருது, இயரிங்ஸ் வருது, சுடிதார் வருது, எல்லாமே வருது. ஸோ நான் அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு சுடியை நான் டேக் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ டேக் கொடுத்துக்கிட்டேன், வந்து டேக் ஆகிடுச்சு, டன் கொடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேக்டு ப்ராடக்ட் அப்படின்னு 4ன்னு வந்துடுச்சு. ஆல்ரெடி நான் 3 பண்ணியிருந்தேன், இப்போ 4 வந்துருச்சு. இது போல தான் ஒரு பொருளை டேக் பண்ணணும். சரிங்களா?